அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈரானுடைய வரலாற்றை பார்க்க போறோம். ஈரான்ங்கிற நாடு பாரசீக பேரரசுலேருந்து வந்தது. பாரசீக பேரரசு உருவாகுறதுக்கு முன்னாடி அந்த நாட்டினுடைய இப்போதைய எல்லை மாதிரி இருக்கிற ஜக்ரோஸ் மலைத்தொடர், அது ஒரு நீண்ட மலைத்தொடர், 1600 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள மலைத்தொடர். அதுதான் அன்றைய பாரசீக பேரரசினுடைய எல்லையா இருந்துச்சு. அந்த எல்லைக்கும் அந்த புறம் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையே பறந்து விரிந்திருந்த ரஷ்ய நாடு. அந்த ரஷ்ய நாடு முடியிற இடத்துல மத்திய ஆசியா துவங்கும். அந்த மத்திய ஆசியா துவங்குற இடத்துல ஒரு பெரிய புல்வெளி இருந்தது. அதுக்கு பேரு ஸ்டெப்பி புல்வெளி. அதுல நிறைய காடு, தாவரங்கள்லாம் வேற விதமா இருக்கும். ஆடு மாடு நல்லா வசிக்கிறதுக்கு ஏற்ற பகுதி. தண்ணீர் வசதி இருந்தது. அந்த பகுதியில கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க. அந்த பகுதியில வாழ்ந்த அந்த மக்கள் பொதுவா நாடோடி வாழ்க்கை முறை. ஒரு இடத்துல நின்று விவசாயம் பண்ணி வாழக்கூடியவங்க இல்ல. ஆனா இடம்பெயர்ந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு 100 ஆண்டு காலம், ஒரு 2 தலைமுறை, 3 தலைமுறை ஒரு இடத்துல தங்குவாங்க. அங்க இருக்கிற விளைச்சல் நிலத்துல என்ன கிடைக்குதோ அதை தங்க ஆடு மாடை வச்சு மேய்ச்சி அதுலேருந்து கிடைக்கிற உப பொருட்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறவங்க. இவங்க அப்படியே வந்துட்டே இருக்காங்க. வந்துட்டே இருக்கும்போது இந்த ஜக்ரோஸ் மலைத்தொடரை அடையும் போது 2 குழுவா பிரிஞ்சிடுறாங்க. இது இடையில தடுத்த மலை. அப்ப அதுல ஏறி இறங்குறது இல்லை. அப்பெல்லாம் பெரிய வாகன வசதி இல்லை, கம்யூனிகேஷன் தொடர்பு கிடையாது. இவங்க எங்க போனாங்க, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. 2 குரூப்பா பிரிஞ்சிடுறாங்க. ஒரு குரூப் அங்கேயே தங்கிடுறாங்க. அவங்க மேற்கு குரூப்புன்னு சொல்றாங்க, இன்னொன்று கிழக்கு குரூப்புன்னு சொல்றாங்க. அந்த கிழக்கு குரூப்புங்கிறவங்க அப்படியே நகர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த மேற்கு குரூப்புங்கிறவங்க அங்கேயே தங்கிடுறாங்க. தங்கி என்ன செய்றாங்க, அங்க உள்ள விவசாய நிலம் அது இது இதுலெல்லாம் அவங்க பழக ஆரம்பிச்சிடறாங்க. நாடோடி மக்களா இருந்தவங்க அதுக்கப்புறம் விவசாயம் அது இதுன்னு ஒரு செட்டில்மெண்ட் அங்க ஏற்பட்டுடுது. இந்த நவுந்து வந்துட்டே இருந்தாங்க இல்லையா, அவங்க அடுத்தடுத்து இருக்கிற நாட்டு வழியா அப்படியே புகுந்து ஒவ்வொரு நாடா வராங்க. வந்து கடைசியா அவங்க ஒரு இடத்துக்கு நிக்கிறாங்க. அங்க ஒரு மலை. எங்க இவங்க ஆரம்ப காலத்துல எப்படி ஜக்ரோஸ் மலைத்தொடர்ல 2ஆ பிரிஞ்சாங்களோ, அதே மாதிரி இங்க வந்தோடனே இங்க இந்து குஷ் மலைத்தொடர்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்குன்னா, இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கு. இந்து குஷ் அப்படின்னு சொல்றது. இந்து குஷ் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, இந்து மக்கள் கொல்லப்பட்ட பகுதின்னு அந்த வார்த்தையில இருக்குன்னு சொல்றாங்க. மீனிங் வரலாற்று. அதாவது அது அந்த நேரடி அர்த்தமா அல்லது காரண பெயரான்னு தெரியல. என்ன காரணம்னா, இப்படியே வந்துட்டே இருக்காங்க. அவங்க இவங்கன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி காலத்திலையும் மக்கள் இடப்பெயர்வு அடைஞ்சு வருகிற போது இந்த இடம் ஒரு கரடு முரடான நிலப்பகுதி. இதை கடக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அன்னைக்கு எந்த வசதியும் இல்லாத காலகட்டத்தில் கடக்கும்போது அங்க ஏற்கனவே இருக்கிற இனக்குழுக்களுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற போர், திருடர்கள், கொள்ளையர்கள் இவங்களுக்கு நடக்கிற போர், அல்லது இயற்கை சீற்றங்கள் இதனால அழிஞ்சு போறது. இதனால தான் அவங்க கொல்லப்பட்டுறாங்க. அதாவது செத்து போயிடுறாங்கங்கிறதுனால இந்து குஷ் அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்த மக்கள் அவங்க இந்து என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் அந்த மலைக்கு பேர் இந்து குஷ். அங்க இந்த இயற்கையில் அழிஞ்சு போறவங்களுக்கு பேரு இந்து குஷ், கொல்லப்பட்டவர்கள் அப்படிங்கிற காரண பெயர்லாம் அங்க வருதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட பேர் தங்கிடுறாங்க. இன்னும் சில பேர் அதையும் கடந்து இன்னும் நவுந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்க நாடோடி குரூப்புங்கிறதுனால நகர்ந்து வந்துட்டே இருக்காங்க. நகர்ந்து அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்குது, ஒரு திறப்பு. அதான் கணவாய். அது கைஃபன் கோஃபன். அது எங்க இருக்குன்னா, இப்போ இருக்கிற பாகிஸ்தானுக்கும் வடமேற்கு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானினுடைய ஒரு பகுதிக்கும் இருக்கிற எல்லை பகுதி. அங்கதான் இந்த ஓப்பனிங் இருக்கு. அது கைஃபன் கோஃபன். அதுல நுழைஞ்சி இங்க வந்தா அந்த 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 மலைத்தொடர், அந்த பெரிய மலைத்தொடர் அது இமயமலை. அதுல தான் இந்த கேப், இந்த இந்து குஷ் மலையிலேருந்து இமயமலை வரைக்கும் அந்த கேப் இருக்கு. அப்படியே நுழைஞ்சு 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 எடுக்கு வழியாவே வந்துடுறாங்க. அப்படியே வந்துடுறாங்க. இங்க வந்தா ஒரு பெரிய சிறப்பான சிந்து நதி, கங்கை நதி பாயிற சமவெளி இருக்கு. அங்க பார்த்தா அதுதான் இந்தியா. அங்க தங்கிடுறாங்க. இப்படி இவங்க அங்கேருந்து இங்க வந்ததுனால வெளிநாட்டுக்காரவங்களங்கிறத குறிக்கிறதுக்காக ஆரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆரியனுங்கிற சொல்லே எப்படி இங்க வருது உலகத்துலன்னா, ஒவ்வொரு நாட்டிலுமே ஆரியர்கள் உண்டு. அதாவது அந்த நாட்டை சாராதவங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட அப்படி அந்த வார்த்தை பயன்படுத்தினதா வரலாற்றுல சொல்றாங்க. ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டிலேருந்து வரவங்க எல்லாருமே ஆரியர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். இது ஏன் வருதுன்னா, இந்த வார்த்தைங்கிறது, இந்த ஆரியன்கிற வார்த்தையே ஒரு ஈரானிய வார்த்தை. மொழி பாரசீக மொழி. அதனால இது ஒரு பாரசீக வார்த்தை. அரானியன், ஆர்னியன் அப்படின்னு மாறி இது ஆரியன் என்று மாறிவிட்டதா சொல்றாங்க.
இந்த ஆரியர்கள் அங்கேருந்து இங்கே வந்து இந்தியாவில் தங்குறாங்க இல்லையா, இவங்க ஏற்கனவே அவங்க கிளம்பிய பகுதியிலேருந்து ஈரானில் தங்கி இருக்கிற குரூப்லேருந்து இங்கே வந்து சேர்ந்த குரூப்லேருந்து அதிலே இடையில இந்து குஷ் மலைத்தொடரில் தங்கி விட்டவங்க வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரியான மத நம்பிக்கை உடையவர்கள், வழிபாட்டு முறைகளை கொண்டவர்கள். நெருப்பை கும்பிடுவாங்க, பல்வேறு உருவ அமைப்புகளை வச்சு கும்பிடுவாங்க. அப்படி வந்தவங்க தான் இவங்கெல்லாம். இவங்க எல்லாருக்கும் ஒரு இன ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னா, தங்களை நாளா பிரிச்சுப்பாங்க. போர் வீரர்கள் சண்டைக்கு போறவன சத்திரியன்னு பிரிச்சுக்கிறது. அப்புறம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு நாடோடியா போறவன குடிமக்கள்ங்கிற மாதிரி வச்சுக்கிறது. இவங்களே தலைவனா இருக்கிறவன தனியா அவன் ஒரு ஆளுன்னு சொல்லி அவன் ஒரு லீடர், அவன் தான் ராஜாவாகணும், அவங்க வம்சம் தான் ராஜாவாகணும்னு பிரிச்சு வச்சிடுறது. இப்படி வம்சத்தை நாளா பிரிக்கிறாங்க. அதுதான் பின்னாடி வர்ணாசிரமம் அடிப்படையில தொழிலை அடிப்படையா வைத்து மன்னர்களா இருக்கிறவங்க, போர் புரிகிற வீரர்களா இருக்கிறவங்க சத்திரியர்கள், அதுக்கப்புறம் சூத்திரர்கள், அவங்க வேற தொழில் செய்கிறவங்க, அதுக்கும் கீழே இருப்பவங்க, அவங்களுக்கு அடிமையா இருக்கிறவங்க, அடிமைப்படுத்தப்படுறவங்க, அவங்களுக்குன்னு ஒரு பேர். இப்படி நாலா வர்ணமா மாறி இருக்கு. இந்த 4 வம்சம் தான் இங்கேயும் இருக்கு. எங்க இந்த நீண்ட காலத்துக்கு பிறகு இந்தியாவிலையும் இருக்கு. அது அங்கேயும் இருக்கு, ஈரான்லயும் இருக்கு. அது எப்படி ஒண்ணா இருக்குன்னா தான் அங்கேருந்து இங்க வந்ததுனால தான் இங்க இருக்கு. அதே மாதிரி அந்த பெயர்கள், அதுல அவங்க என்ன சொல்றாங்க, கடவுளை தேவர்கள், அசுரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அசுரா, அகூரா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. அந்த அகூராங்கிற வார்த்தை இங்க வந்து கெட்டவன்னு சொல்லப்படுது சமஸ்கிருதத்துல. அதே பாரசீக மொழியில வந்து நல்லவன்னு சொல்லப்படுது. அகூராங்கிறது கடவுள். அதே மாதிரி தேவா அப்படிங்கிறது தேவர்களை குறிக்கக்கூடியது. அது என்ன சொல்றாங்க, தேவா, தெய்வா, தெவா அப்படிங்கிற வார்த்தை இங்கேயும் இருக்கு, பாரசீக மொழியிலும் இருக்கு. அதுவும் கடவுள்கள்லேயே நல்ல கடவுள், கெட்ட கடவுள்னு ரெண்டா குறிக்கிறதா பாரசீக மொழி சொல்லுது. இப்படி ஒரு காலகட்டத்தில் அங்கேருந்து இங்கே வந்தவங்க. அதே போல இன்னொரு காலகட்டத்தில் அங்கேருந்து இங்கே வராங்க. அது பாரசீக படையெடுப்பு. இந்த ஈரான்ங்கிறது ஒரு பெரிய நாடா வளர்ந்து பாரசீக பேரரசா மாறி அவங்க ஒவ்வொரு நாடா பிடிச்சிக்கிட்டே வராங்க படையெடுத்து. அப்படிதான் இந்த இவங்க ஏற்கனவே நடந்து வந்த பாதை இருக்கு இல்லையா, அது வழியாவே இந்த படையெடுப்பும் நடந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அப்ப இங்க பாரசீக பேரரசு தன்னுடைய ஆட்சியை நிர்வாகம் செய்து ரொம்ப நாள் இங்க ஆட்சி செய்கிறாங்க. இன்னொரு காலகட்டத்தில் அங்கேருந்து இங்கே மக்கள் வராங்க. அதுதான் இந்த இஸ்ரேல் போன்ற நாடுகள், அரபு நாடுகள். அரபு நாடுகள் செமிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து வந்த அது ஒரு மெசபடோமியாவிலேருந்து வந்து அரேபிய பாலைவனத்தில் தங்கினவங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற துருக்கி, அவங்க ஒட்டமான் பேரரசுன்னு பேரு, அவங்களுக்கும் பாரசீக பேரரசுக்கும் பெரிய சண்டைகள் நடக்கும் போதெல்லாம் அங்கேருந்து இடம் பெயர்ந்து இங்கே வந்து தங்கினவங்கள தான் கடைசியா இந்த பார்சி அப்படின்னு சொல்றவங்க, அவங்களும் பாரசீக பேரரசுடைய கடைசி குடியேற்றம். அது 1940 வரைக்குமே இந்தியாவில் நடைபெற்றதா சொல்றாங்க. அது பல்வேறு காலகட்டங்களில் வந்தவங்க. அந்த பெயர்களுக்கு பின்னால் இருக்கிற ஒப்புமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எப்படி சொல்றோம், இப்போ ஈரான்ல இருக்கிற இறந்து போனார உச்சபட்ச தலைவர் கொமேனி, நீ அப்படின்னு முடியுது இல்லையா, நீ அதே மாதிரி அழுத்தமா முடியும். அம்பானி, அதானி, இரானி, நூல் இரானி, இப்படிலாம் முடிகிற பேருங்கிறது ஒரு ஈரானிய பாரசீக பெயர் தான். அதனால தான் இங்கேயும் இன்னும் அந்த பெயர்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு கூட நம்ம வீட்டில் இருக்கிற அலமாரி, ஜன்னல், இந்த பேர்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா அதெல்லாம் பாரசீகத்துலேருந்து தான் வந்தது. இந்த மாதிரி அசுரர்கள், தேவரர்கள் அப்படிங்கிற இரண்டா பிரிச்சுக்கிட்டு நன்மைக்கு ஒரு அணி, தீமைக்கு ஒரு அணி அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா, அது பாரசீகத்துல இன்னமும் அப்படியே இருக்கு. இங்கேயும் அப்படி இருக்கு. ஏன்னா இங்கேருந்தா இங்க வந்தவர்கள் தான், ஆரியர்கள் தான். அதனாலதான் இது ஆரிய படையெடுப்பு அல்லது ஆரிய குடியேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆரிய வர்க்கம் அப்படிங்கிறது இங்க இருக்கிற மாதிரியே அங்கேயும் இதே சொல்லாடலோட இதே பிரிவோட அங்கேயும் இருக்கு. இப்ப நம்ம இந்த தாலுக்கா, தஸ்தாவேஜு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே பாரசீக மொழி. அப்பனா எந்த அளவுக்கு பாரசீகம் இந்தியாவை ஆண்டிருக்குங்கிறத நீங்க பார்க்க முடியும். இதுல இருக்கிற நிறைய சொற்கள், நிறைய உணவுப் பொருட்கள் பெயர், அதெல்லாமே கூட இன்னைக்கும் நம்ம நாட்டுல இருக்கு. அந்த முக்கியமான பொருட்கள், அதோடைய பெயர்கள் அப்படின்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று பார்த்துருவோம். இந்த ஸ்தான் முடிகிற நாடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கஜகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். இதில் இந்த ஸ்தான்ங்கிறது என்ன மொழி? அது பாரசீக மொழி.
அது சமஸ்கிருதமும் கூட. ஏன்னா பாரசீகமும் சமஸ்கிருதமும் வேற கிடையாது. ரெண்டுமே அங்கேருந்து வந்தவங்க. இங்க இருக்கும்போது உருவான மொழி சமஸ்கிருதம். அது அங்கேயே இருக்கும்போது அதுக்கு பேரு பாரசீகம். அவ்வளவுதான். 2ம் கிளை தான். 2ம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தான். 2 மதமும் ஒண்ணு தான். அது எந்த காலகட்டத்துல உருவாச்சு? இங்கேருந்து அங்க போச்சா? இல்ல அங்கேருந்து இங்க வந்துச்சா? சில பேர் இங்கேருந்து அங்க போச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு வரலாற்றுல இடம் இல்ல. அங்கேருந்து தான் இங்க வந்திருக்கு. அது ஆரியர்கள் வழியா தான் இங்க உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த ரஷ்யாவுக்கும் பக்கத்துல இருக்கிறது கஜகிஸ்தான். அங்க இன்னமும் பாரசீக மொழி, பாரசீக கலாச்சாரம் இருக்கு. ஈரான்ல என்ன மொழி பேசுறாங்களோ அதுல பாதி பேர் அங்கேயும் பேசுறாங்க. அதே மாதிரி உஸ்பெஸ்கிஸ்தான், தஜிகிஸ்தான். தஜிகிஸ்தான்ல தஜிக் அப்படிங்கிற ஒரு மொழி பேசுறாங்க. பெர்சியன் மொழியும் இன்னும் பேசுறவங்க இருக்காங்க. எழுத்து வடிவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இந்த கஜகிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கடைசியா முடிஞ்சது தான் ஹிந்துஸ்தான். ஏன் இதுக்கு ஹிந்துஸ்தான் அப்படின்னு வந்தா, ஹிந்து குஷ் மலைத்தொடருக்கும் கடைசி பகுதி இதுதான், ஹிமாலய பகுதி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இதுக்கு இந்தியா, ஹிந்தியா, ஹிந்துஸ்தான் அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஸோ இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் இதுல நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அங்கேருந்து இங்கே கலாச்சாரம் இருந்த மாதிரி, அங்கேருந்து இங்கே வந்த மாதிரி, வந்து இங்கே குடியேறி இருந்த ஈரானியர்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இங்கேருந்து மறுபடியும் ஈரானுக்கு போறாங்க. ஆட்சியை பிடிக்கிறாங்க. அது யாருன்னா, இறந்து போனாரே கொமைனி, அவங்க தாத்தா. அவர் எப்படி இங்கேருந்து அங்க போனார்? அவரு இங்க எங்க இருந்தார்? அது எந்த மாநிலம்? போன்ற கதையை நம்ம அடுத்த ஒரு காணொளியில பார்ப்போம். இந்த வரலாற்று தொடர் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரியல. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நம்முடைய யூடியூப்பை கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.